ரிஷபராசி, மிருகசீரிட நட்சத்திரம், குரு பகவான் பயிற்சி. ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருடைய பயிற்சி. ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னாக்கா கடகராசி. அந்த கடகராசிக்கு குரு உச்ச வீட்டுக்கு வரார். புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயிலை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துல தான் இந்த ஒரு வருட காலம் இருப்பார். குருவை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அதாவது அஷ்டமாதிபதி, அதை கணக்கில் வச்சுக்கணும். மெயினா இந்த ராசிக்கு நன்மை செய்வாரா தீமை செய்வாரா? இந்த ராசிக்கு அதாவது ரிஷபத்துக்கு நன்மை செய்ய மாட்டார். பாதகாதிபதினு சொல்லக்கூடியவர் அவ்வளோ பாதகாதிபதி கிடையாது. சுய ஜாதகத்தை இருக்கிற இடத்தை பொறுத்து எந்த கிரகமும் கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் கிடையாது. எந்த கிரகமும் நன்மை செய்யக்கூடிய கிரகமும் கிடையாது. எல்லாமே ஒரு சமமாக தான் எடுத்துக்கணும். ஆனால் அது இருக்கிற இடத்தை பொறுத்து. இப்போ யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் கூட பாதகத்தை செய்யலாம், அதாவது கஷ்டத்தை கொடுக்கலாம். கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் ஒரு சில பேர் சனி தசையில் இருப்பாங்க. குரு தசை நன்மை செய்யாது. ஆனால் அந்த குரு தசையை நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் ஒரு சில பேருக்கு வந்துடும். உங்க சுய ஜாதகத்தில் அமரக்கூடிய இடத்தை பொறுத்து, அதாவது எல்லா கிரகங்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் இருக்கு இல்லையா, அந்த கிரகங்கள் அமரக்கூடிய இடத்தை பொறுத்து. இப்போ முயற்சி ஸ்தானத்துக்கு குரு வரார். உங்களுக்கு நல்ல அமைப்பு தான், இல்லைன்னு சொல்ல, நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய டைம், அருமையான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய டைம் இது. தசா புத்தி ரீதியா பார்த்தோம்னால் ரிஷபராசியில இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இது செவ்வாயோட நட்சத்திரம். இந்த செவ்வாயோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா தசா காலங்கள் 7 வருடம். இதுல முதல் பாதம் 2ஆம் பாதம் மட்டும்தான் இருக்கும். அப்ப 6 வருடம் நான் கணக்குல எடுத்துக்கிறேன். உங்க சுய ஜாதகத்துல ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம். அப்ப 6 வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை நடைமுறைக்கு இருந்தால், பிறகு 18 வருடங்கள் ராகு தசை, 6 + 18 24 வயசு வரைக்கும் ராகு தசை நடைமுறைக்கு வரும். அப்ப படிக்கிற காலகட்டத்துல தான் ராகு தசை அப்படிங்கிறது வருது. படிக்கிற காலகட்டத்துல அப்ப 24 வயசு வரைக்குமே நம்ம ஃபுல்லா எடுத்துக்கலாம் ராகு தசை. இந்த முயற்சி ஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு சிறப்பான மாற்றங்களை படிப்பு ரீதியா இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுப்பார். ஏன்னா மிதுனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நட்சத்திரம் அது, உடைவட்ட நட்சத்திரம். இதுல 2 பாதம் வரும், அதுல 2 பாதம் வரும் இந்த மிருகசீரிட நட்சத்திரம். அதனால் இது இந்த குருடைய பயிற்சி படிப்புக்கு நல்லா இருக்கும், பொதுவாகவே நல்லா இருக்கும். அதை பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னாக்கா நல்லா இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய ராஜ கிரக தசைகள் உங்களுக்கு எதிர்காலம் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா, உங்களுடைய வாரிசுகள் நல்லா இருக்கணும். இந்த மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னாக்கா எவ்வளவு பெரிய படிப்பாங்க சார் நீங்க படிச்சுங்க. அதாவது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்களுக்கு ராசி நட்சத்திரம் அதெல்லாம் பார்த்து படிக்கிறத விட விஞ்ஞான வளர்ச்சி எப்படியோ போயிட்டு இருக்கு. அடுத்த 10 வருஷம் எப்படியோ இருக்கும், அடுத்த 30 வருஷத்துக்கு பிறகு வேற மாதிரி இருக்கும். அதனால் என்ன தேவையோ அதுக்கு உண்டானதை நீங்க படிச்சு நல்ல ஒரு முன்னேற்றங்களை பாருங்க. அதிகப்படியா நீங்க படிக்கிறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். உங்க சுய ஜாதகத்துல தசா நடத்தக்கூடிய கிரகம் நல்ல ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா நல்ல கொடிகட்டி பரப்பீங்க, படிப்புல நல்லா இருக்கும், இல்லைன்னு சொல்லல. இந்த ராகு அப்படிங்கிறது 24 வயசுக்குள்ள வருது இல்லையா, இந்த வீடு கொடுத்த கிரகம் உங்க சுய ஜாதகத்துல எந்த வீட்டுல இருக்கோ அந்த வீடு கொடுத்த கிரகம் சுபத்துவமா, சுபகிரக நட்சத்திரம், சுபகிரக பார்வை இது மாதிரி இருந்தா மட்டும்தான் இந்த படிப்புங்கிறது நல்லா இருக்கும், எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இருக்கும். இது மாதிரி அமைஞ்சிட்டாலே அடுத்து வரக்கூடிய தசைகளும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாகவே அதாவது விளையும் பெயர் முளையிலே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட வேகத்தை பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவல்ல இருக்கும். அப்போ ரொம்ப மந்த நிலையை கொடுக்கக்கூடிய மந்தமா இருக்கக்கூடியவங்க எல்லாம் பின்னாடி நல்லா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. அவங்களுக்கு ஒரு கிரக தசைகள் மாறும்போது அவங்களும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய டைமா வந்துடும். எல்லாமே கர்மா தான். 24 வயசுக்கு பிறகு 40 வயசு வரைக்கும் குரு தசை, 16 வருடங்கள். இந்த ராசிக்கு குரு தசை அப்படிங்கிறது 8ஆம் அதிபதி தசை, 11 குடைவன் தசை. அந்த குருடைய பயிற்சி பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ குரு முயற்சி ஸ்தானத்துக்கு வரார், உபஜய ஸ்தானத்துக்கு வரார். அதாவது அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்துச்சுன்னா சிறப்பு. இது மாதிரியான இடங்கள்ல இருந்து தசை பண்ணா நல்லது. கோச்சார ரீதியா இது மாதிரி இடங்கள்ல வர்றது உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப சனியுடைய பார்வையை ராசிக்கு இருக்கு சமீப காலமா. அந்த சனி பகவானுக்கும் குருவுடைய பார்வை இருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். அப்ப குரு தசை எப்படி இருக்கும்? 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணால், ஒரு சில பேருக்கு வக்கரமாகி தசை பண்ணால் அந்த தசைங்கிறது ஓரளவுக்கு நல்லபடியா போகும். அதாவது எம்ப்ளாய்க்கு நல்ல ஒரு வேலை மாற்றங்களை கொடுக்கும். இப்ப குருடைய பயிற்சிக்கு வேலை ரீதியா முயற்சி பண்றீங்க, அந்த வேலை மாற்றங்களை கொடுக்கும். இது ராகு தசையில பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்துல கூட நீங்க எடுத்துக்கலாம். அதாவது 24 வயசுக்குள்ள இருக்கிறீங்க இல்லையா, ஒரு சிலருக்கு படிப்பு எக்ஸ்டெண்ட் பண்ணி விடும். அப்படி இல்லைனாக்கா இடமாற்றங்களை கொடுக்கும். அப்படி இல்லைனாக்கா வேலை ரீதியா ஒரு வேலை கிடைக்க வைக்கும். புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும். முயற்சி ஸ்தானத்துக்கு குரு வர்றதுனால
புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இப்ப வேலையில இருக்கிறீங்க, அந்த வேலை கிடைக்கும். இப்ப ராகு தசை பின்னாடி இருந்து 22 வயசுக்கு மேல எடுத்துக்கலாம். இப்ப குரு தசையை சேர்த்து எடுத்துக்கலாம். டோட்டலாவே வேலையில நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்க போறீங்க. அதிகப்படியா இப்ப நீங்க முயற்சி பண்ணிட்டு தான் வருவீங்க. இப்ப வந்து ஒரு வேலை கிடைச்சிருக்கோம், அந்த வேலையில வந்து உயர் பதவி இல்லாம இருப்பீங்க. இப்ப அந்த உயர் பதவி கொடுக்கலாம், இடமாற்றங்களை கொடுக்கலாம். ஒரு கான்ட்ராக்ட் பேசிக் தான். இடமாற்றங்கள்லாம் நல்லபடியா வேலை போயிட்டு இருக்கு, உடனே ஒரு வேலை மாறுமா, வேலை போயிருமா அப்படின்னு கேட்காதீங்க. அப்படி எல்லாம் கிடையாது. இப்ப சனி பார்வை ராசிக்கு தான் இருக்கு. ஆனா அந்த ராசியில வந்து உங்க சுய ஜாதகத்துல குரு அங்க வக்கரமா இருந்தால், இல்ல குருவே இருந்தால், இப்ப வந்து இடமாற்றங்கள், இப்ப வேலை ரீதியா ஒரு மாற்றங்கள், வக்கரமா இருந்தா வேலை மாறி வேலை கிடைக்கும். வேலையில வந்து ஒரு சில சிக்கல்கள் வந்து வேலை மாறி வேலை கிடைக்கும். குரு பார்வைப்படக்கூடிய இடத்துல குரு இருந்து வக்கரமா இருந்தால், ஏன்னா தசா நடத்தக்கூடிய கிரகம் தான் குரு, அதனால வேலை மாறி உங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்படி இல்லைன்னாக்கா வக்கரமா இல்ல, நல்ல ஒரு இடத்துல இருக்காரு, நல்ல ஒரு நட்சத்திரம் இருக்காரு, கூட இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து சந்திரன், அதாவது உச்சமா இருக்கக்கூடிய சந்திரன். இப்ப அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரொமோஷனை கொடுக்கும். அப்ப குரு இருந்தாதான் ப்ரொமோஷன் கொடுக்குமானா, குரு இல்லைன்னாலும், அதாவது சனி பார்க்கக்கூடிய இடத்துல இப்ப தசை நடத்தக்கூடிய கிரகம் குரு இல்லை அப்படின்னா சூப்பர், இன்னும் நல்லா இருக்கும். அதாவது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்ல இடம் மாற்றங்கள், ஒரு சம்பளம், ஏதோ ஒண்ணு. இது வந்து ஒரு பாசிட்டிவா நீங்க எடுத்துக்கலாம். இந்த குருடைய பயிற்சி அப்படிங்கிறது இது வந்து எம்ப்ளாய்க்கு, திருமணத்துக்காக முயற்சி பண்றவங்களுக்கு திருமணம் கூடி வந்துடும். அதுல வந்து சிறப்பு தான், இல்லைன்னு சொல்ல. கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை இல்லையா, அது பிரச்சனைகள் தீரும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எதிராக இருந்தாலும் சரி, இப்ப வந்து அது சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான பதில் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது வந்து எம்ப்ளாய்க்கும் திருமண வாழ்க்கைக்கும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னாக்கா தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குரு முயற்சி ஸ்தானத்துக்கு வர்றது, இன்னொன்று தேவையில்லாத வந்து ஒரு கான்பிடென்ட்டை கொடுக்கும், தேவையில்லாத ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். தேவையில்லாத இல்லை, தன்னம்பிக்கைங்கிறது இருக்கணும், உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும், இல்லைன்னு சொல்லல. அது வந்து வேற ஒருத்தருக்கு வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு மட்டுமே யூஸ் பண்ணீங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கை வருது, தைரியம் வருதுன்னா சந்தோஷம். நீங்க வேலையில ஒரு முயற்சிகள் எடுங்க. இல்லைன்னா தொழில இருக்கிறவங்க வந்து ஒரு தொழிலை ரன் பண்ற வழி பாருங்க. அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதோ, அடுத்தவங்களுக்கு கையெழுத்து போடுறதோ, அது மாதிரி அடுத்தவங்களுக்கு வந்து வாக்கு கொடுக்கறதெல்லாம் இந்த ரிஷபராசிக்கு வந்து முயற்சி ஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு வந்து நன்மை செய்யாது. அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யாது. அடுத்தவங்களுக்கு நீங்க என்ன பண்ணாலும் சரி, கெடுதல் தான் பண்ணும். உங்களுக்கு என்ன வேணா பண்ணிக்க, உங்க ஃபேமிலிக்கு என்ன வேணா பண்ணிக்க, நல்லது பண்ணிக்க. இப்ப தொழில் ரீதியா ஒரு சில போராட்டமான காலமா இருக்கும் கண்டிப்பா இந்த தொழில் ரீதியா. ஏன்னா தொழில் செய்யறவங்களுக்கு நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னா மிதுனராசி ஒட்டி இருக்கிறதுனால இந்த ரிஷபராசிக்கும் குரு நன்மை செய்யாது, மிதுனராசிக்கும் குரு நன்மை செய்யாது. அப்ப அந்த குரு தசை இருக்கிறீங்க இல்லையா, இவங்கெல்லாம் தொழில இருக்கிறவங்க ரொம்ப கவனமா பண்ணணும். தொழில வந்து நீங்க எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அதாவது அடுத்தவங்க நம்மளீங்கனாக்கா ரொம்ப கஷ்டம் தான். தொழில ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுத்துட்டு இருக்கோம், கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா இந்த ராசிக்கு தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அவ்வளவு வளர்ச்சிகளை கொடுக்காது. ஒரு சில பேர் வந்து குரு தசையில வந்து ஒரு சில புத்தி நடத்தும் இல்லையா, அந்த கிரகங்கள் பாத்தீங்கன்னாக்கா இந்த புத்தியில வந்து நான் இவ்வளவு சம்பாதிச்சேன், இவ்வளவு வீடு வாங்கினேன், இவ்வளவு இடம் வாங்கினேன், எல்லாத்தையும் சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது வந்து சனி கொடுத்தது தானே தவிர குரு கொடுத்தது கிடையாது. உங்க சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தா இந்த புத்தியில வந்து இதெல்லாம் நடந்திருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்படின்னாக்கா சனி பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல அந்த கிரக புத்திகள் இருக்கும். அதனால் நல்லதே கூட நடந்திருக்கலாம். அப்படி நல்லது நடக்குது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அப்படின்னாக்கா உஷாரா இருங்க, ரொம்ப உஷாரா இருங்க. ஆனால் நல்லது நடந்து கொண்டு இருந்தாலும் கவனமா இருங்க. இல்ல கஷ்டத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அந்த சுய ஜாதகத்துல அந்த தசா புத்தி இருக்கு இல்லையா, அந்த குரு தசையை முடிஞ்ச பிறகுதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு நல்லபடியா போகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப வந்து முயற்சி ஸ்தானத்துக்கு குரு உச்ச வீட்டுக்கு வரும்போது ஒரு பண வரவு கொடுக்கலாம். விட்டு போன பணம், அதாவது கொடுத்து வராத பணம், இல்ல வாங்கி கொடுக்க முடியாத பணம், கடன் கொடுக்கறது வாங்குறது, இது மாதிரி இதுல வந்து நல்லா இருக்கும். உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது நோய் நொடி எதுவாக இருந்தாலும் சரி, மருத்துவ செலவு எடுத்துட்டு வரீங்க, உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவு எடுத்துட்டு வரீங்க, இதெல்லாமே கிளியர் ஆகும். சகோதர சகோதரிகள் வழியில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கிளியர் ஆகும். இன்னொரு பார்ட்னர்ஷிப் வழியில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இதெல்லாம் வந்து கிளியர் ஆகும். ஆனா வந்து அது பார்ட்னர்ஷிப் வழியில பிரிவினை கொடுக்கும், அது பிரிச்சு விட்டுரும். அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை தீர்றது. அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த கோர்ட்டு கேஸ், டைவர்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, அது சம்பந்தமா ஒரு பாசிட்டிவா நடக்கும் இந்த காலகட்டங்கள்ல. பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷம் இருக்கு இல்லையா, அதாவது குரு தசை பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷம் இருக்கு இல்லையா, ரொம்ப கவனமா தொழில் பண்ணுங்க. தொழில் ரொம்ப ரொம்ப உஷாரா பண்ணுங்க. முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷம் கூட பரவாயில்ல, அதுலயும் நம்ம முழுசா 16 வருஷமும் நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன். அதுக்கு எதுவா இருந்தாலும் சரி நீங்க கவனத்துல எடுத்து பண்றது நல்லது. எம்ப்ளாயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை தேடுறீங்க, ஓகே சிறப்பு. இடமாற்றங்கள் அதெல்லாம் ஓகே, நான் ஃபர்ஸ்ட்லயே நிறைய சொல்லிட்டேன் அதுக்கு சம்பந்தமா. அடுத்து வந்து சனி தசை 40 வயசுல இருந்து 59 60 வயசு வரைக்கும் சனி தசை. இந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு யோகாதிபதி தான், இல்லைன்னு சொல்லல. நட்சத்திரத்துக்கு இல்ல, இந்த வீட்டுக்கு
அதாவது ரிஷப ராசிக்கு யோகாதிபதி தான். இன்னொன்று வந்து மிதுன ராசியை ஒட்டி வர்றதுனால அந்த வீட்டுக்கும் சனி பகவான் யோகாதிபதி தான், இல்லைன்னு சொல்லலை. இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை 19 வருடங்கள். இந்த சனி தசையில முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம். ஏன்னா பின்னாடி 9 வருஷம் பிரிச்சு சொல்லிதான் ஆகணும். இந்த ராசிக்கு ஆகாத புத்திகள், பகை கிரக புத்திகள், அதாவது சுக்கிர புத்திக்கு பிறகு டோட்டலா சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பகை கிரக புத்திகள். அதுல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமா தொழில் பண்ணணும். முன்னாடி இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, முன்னாடி 10 வருஷத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த குரு பயிற்சி அவ்வளவு சிறப்பு. நல்ல ஒரு மாற்றங்கள், ஒரு வேலையில இருக்கிறீங்களா இடமாற்றங்கள், அந்த வேலையில வந்து உயர் பதவி கிடைக்கிறது. இன்னொன்று வந்து பிசினஸ் இருக்கிறீங்கன்னாக்கா பிசினஸ்ல கூட நல்லா இருக்கும். முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷத்துல இருக்கிறவங்களுக்கு, பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான காலம்தான். இப்ப குரு பயிற்சிக்கு நல்லது சொல்லலாம், இல்லைன்னு சொல்லல. குரு வந்து 3ஆம் இடத்துக்கு வராரு. இவர் வந்து நன்மை செய்யற கிரகம் கிடையாது, பகை கிரகம் தான், இல்லைன்னு சொல்லல. 3ஆம் இடத்துக்கு போய் மறைவு ஸ்தானத்துல இருந்து உச்சமாகிறது ஓகே தான், ஏதோ ஒரு பாசிட்டிவா சொல்லலாம், நிறைய பாசிட்டிவா சொல்லலாம். ஆனா தொழில் ரீதியா இருக்கக்கூடியவர்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கும். பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்துல நீங்க எங்க இருக்கிறீங்க, எந்த 9ஆம் வருஷத்துல இருக்கிறீங்களா, முன்னாடி 10 வருஷத்துல இருக்கிறீங்களா உங்களுக்கு தெரியாது. ஆக மொத்தத்துல ரிஷபராசியில இருக்கிற, மிருகசீரிடத்துல இருக்கிற, அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் நீங்க வந்து நிறைய சொல்லிட்டு வருவீங்க. நிறைய கமெண்ட் செக்ஷன்லாம் பாக்குறது அதுதான். ரிஷபராசிக்கு வந்து நிறைய கஷ்டத்துல இருக்கிறோம், இந்த ராசியில பிறக்கவே கூடாது, ரொம்ப அப்படியெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் பண்றீங்க. அது இல்லைன்னு சொல்லல. அது காரணமே உங்களுக்கு அது புரியல, என்ன தசையில இருக்கோ, ஏன் அது இப்படி பண்ணுது அப்படின்ட்டு. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த போற பாதைங்கிறது கிளியரா இருக்கும். ஓ, நம்ம இப்படி வந்து இத்தனை வருஷத்துக்கு இப்படிதான் இருக்கா, அப்ப நம்ம வந்து இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். அதனால ரொம்ப தெரிஞ்சுக்கிறது நல்லது. பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷம் ரொம்ப கவனமா இருக்குது சனி தசையில இருக்கிறவங்க. ஆனா சுப விசேஷங்கள்லாம் வீட்டுல நடக்கும். இப்ப வீட்டுல வந்து வாரிசுகளுக்கு திருமணம் பண்ணவா பண்ணிடுவீங்க, அதெல்லாம் வந்து கூடி வந்துடும். சுப விரயங்களை நிறைய கொடுக்கும் இந்த குரு பகவான். சனி தசையில அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்துல அருமையா இருக்கும் உங்களுக்கு. டோட்டலாவே அந்த 19 வருஷம் சொல்லலாம். எல்லாருக்குமே வந்து வீடு கட்டுறதோ, இடம் வாங்குறதோ, ரொம்ப நாளா இடம் பிரச்சனை இருக்கு, அந்த இடம் பிரச்சனை தீரும். வீடு கட்டணும்னு நினைச்சிருப்பீங்க, அந்த வீடு கட்டலாம். இடம் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, அந்த இடம் வாங்கலாம். அதுவும் சுய ஜாதகத்தை பொறுத்து. எல்லாருக்குமே சொல்ல முடியாது, எங்க கடன்ல இருக்கு, நான் எப்படிங்க வீடு வாங்குறது. ஒரு சில பேர் கடன்ல இருக்கும்போது வீடு வாங்குவாங்க, வீடு கட்ட இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீ பட்ட கடனை நீ தான் கொடுக்கணும், நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு வீட்டுல ஒரு பஞ்சாயத்து போயின்னு இருக்கும். அந்த அம்மா சம்பாதிக்கிறது வந்து ஒரு இடத்துல அவங்க வந்து இடம் வாங்கி போடுவாங்க. அதாவது நீங்க எல்லாமே சேர்ந்த இடம் வாங்குவீங்க வீட்டுல வந்து. அது மாதிரி எல்லாம் நடக்கும். ஒண்ணு இல்லைன்னா காலி மடம் இருக்கும், அதுல வீடு கட்டுவீங்க. அந்த பிளானிங் எல்லாம் வந்து அவங்க மூலமா போகும், யாரோ ஒருத்தர் மூலமா. அப்போ வீட்டுல உங்களுக்கு கஷ்டம் இருக்கு, நீங்க தான் அந்த கடனை கொடுக்கணும், நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் ஒரு சில பேர் குடும்பத்துக்குள்ளே போகும். இன்னொன்னு, வெளியே மாமனார் மாமியார் இருக்காங்க இல்லையா, அவங்க உதவிகள்லாம் நிறைய கிடைக்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு வந்து இவங்க வந்து கஷ்டத்துல இருப்பாங்க, ஆனா அவங்க கொடுத்து உதவுவாங்க. ஏதோ ஒண்ணு இல்லை, இடம் வாங்கி போடுறதோ இல்ல வீடு கட்டுறதோ, அது மாதிரி அவங்க வந்து ஒரு பொறுப்பு எடுத்துப்பாங்க. தொழில் ரீதியா, வேலை வாய்ப்பு ரீதியா, அது மாதிரி உறவு முறைகள் ரீதியா நிறைய உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பேங்க் லோன் எல்லாம் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் வந்து நிறைய நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் சிறப்பு தான் உங்களுக்கு இந்த சனி தசையில. உணவு பழக்க வழக்கத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னொன்று வந்து ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தையும் நல்லா கொடுக்கும், நல்லா பூஸ்ட் பண்ணி விடும், நல்ல ஒரு தெம்பு எல்லாம் வரும். பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஒரு தைரியம்னாக்கா அதீத தைரியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரிலாம் வரும். யாருக்குமே வந்து கையெழுத்து போடுறது அது மாதிரி வேணாம். இன்னொன்று வந்து அதிகப்படியான ஒரு வாக்குவாதத்துல ஈடுபடுறது வேணாம். வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் சரி, இல்ல தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். தூக்கம் இல்லாதவங்களுக்கு தூக்கம், நிம்மதியான தூக்கம்லாம் இந்த காலகட்டங்களில் வரும். அடுத்து வந்து புதன் தசை, 60 வயசுல இருந்து 77 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். புதனை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி, அருமையா இருக்கும். இப்ப வந்து சுப விசேஷங்கள் கூடி வரும். பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளம், அதாவது இடம் சம்பந்தமா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சனி தசையில பின்னாடி அந்த 9 வருஷத்துக்கு கூட நான் சொல்லியிருக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. புதன் தசையில கன்ஃபார்மா ஒரு சில பேருக்கு வந்து வக்கரமா இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து மறைவு ஸ்தானத்துல இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. அவங்களுக்கெல்லாம் அவங்களோட வாரிசுகள் சிறப்பு, வாரிசுகளுக்கு வேலை கிடைக்கிறது, இல்ல வந்து தொழில் அமைகிறது, அப்படி இல்லைனாக்கா வண்டி வாகன சேர்க்கை, வீடு கட்டுறது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து திருமணம் கூடி வரலாம், சுப விசேஷங்கள் கூடி வரும். இது மாதிரி இல்ல அதுக்குள்ள குடும்பத்துக்குள்ள நிறைய நெருக்கடிகள் இருக்கு, பஞ்சாயத்து நிறைய போயின்னு இருக்கும் வாரிசுகள் ரீதியா. அந்த பஞ்சாயத்தெல்லாம் இந்த வருஷத்துல தீர்வுக்கு வரும். இதெல்லாம் வந்து புதன் தசையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி தான் இவர், 5ஆம் அதிபதி, வாரிசு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கலாம்.
வேற லக்னமா இருந்தா அந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியோட சேர்ந்து இல்லைன்னா 5ஆம் அதிபதியோட நட்சத்திரத்துல இருந்தா இன்னும் சிறப்பு, அருமையா இருக்கும். உங்களுடைய வாரிசுகளுக்கு அவ்வளவு சிறப்பு, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். இது மாதிரி நல்ல விஷயங்கள் குரு பயிற்சிக்கு உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். புதன் தசையில புதனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கொடுக்கறவர் தான், முடிஞ்ச அளவு கொடுப்பார். இப்ப சனி பார்வையில எப்படி பார்த்தாலும், இப்ப சனி பார்வையில அவர் மாட்டல, சமீப காலமா தான் சனி பார்வையில இருந்தாரு. அந்த சூரியன் செவ்வாய் இந்த புதன் கிரகம் எல்லாம் இருந்துச்சு. இதன் பிறகு அப்படி கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு சிறப்பு. அதனால குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த புதன் தசையில இருக்கிறவங்களுக்கு. அடுத்து வந்து கேது தசை 78 வயசுல இருந்து 85 வயசு வரைக்கும் 7 வருடங்கள் கேது. இப்ப குரு உச்சமாகறான்னு வச்சுங்களேன், இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல. இப்ப உங்க சுய ஜாதகத்துல குருவே சேர்ந்து இருந்தால் கேதுவோட, இல்ல கேதுவோட நட்சத்திரத்துல இருந்தால், கேது வந்து குருவுடைய நட்சத்திரத்துல இருந்தால், குருவுடைய வீட்டுல இருந்தால், குருவுடைய பார்வையில இருந்தால், ஆன்மீகம் சார்ந்து நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம். நிறைய வந்து ஆன்மீகம் சார்ந்து எண்ணங்கள் நிறைய வரும். அதாவது குலதெய்வ அருளாசி உண்டு இந்த டைம்ல. குரு உச்சமாகும் போதெல்லாம் கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல குரு உச்சமாகறனாக்கா நல்ல ஒரு அருளாசி கிடைக்கும். இன்னொன்னு குலதெய்வம் பக்கமே போல அப்படின்னா இப்ப குலதெய்வம் பக்கம் போவீங்க, அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, ஆன்மீக சுற்றுலா அதெல்லாம் போயிட்டு வர்றது சிறப்பு, நல்ல ஒரு எண்ணங்களை கொடுக்கும் இந்த டைம். இவங்களுக்கும் வந்து வாரிசுகள் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். வாரிசுகள் வழியில சொத்து ரீதியான பிரச்சனை இருந்ததுனாக்கா அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகக்கூடிய டைம். இடம் சம்பந்தமான ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நிறைய மாற்றங்களை அந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்ப்பீங்க. ஏன்னா சுய ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இப்ப சனி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துன்னு வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடகராசியிலோ இல்லை வந்து இவர் சூரியனோட வீட்டில் இருக்கு இல்லையா சிம்ம ராசியில, இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும். நம்ம வந்து பாசிட்டிவா சொல்லிட்டு வரோம். அது வந்து சுய ஜாதகத்தை பொறுத்து, கேது இருக்கிற இடத்தை பொறுத்து. இந்த ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் கேது பகவான் நிறைய கஷ்டத்தை கொடுக்கும். யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் யோக பலன்களை அதிகமாக கொடுக்கும். அந்த வீடு கொடுத்த கிரகமும் நல்லா இருக்கணும். அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா அவ்வளவு சிறப்பு, நல்லா இருக்கும். அந்த குரு பயிற்சிங்கிறது இன்னும் பிளஸ் பாயிண்ட் தான். அது 20%, இது வந்து 80% அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட கேதுவுடைய தசையில நல்ல ஒரு மாற்றங்கள். கேது தசையில ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சவங்களும் இருக்கிறாங்க, கேது தசையில நல்ல ஒரு கொடிக்கட்டி பறந்தவங்களும் இருக்கிறாங்க. அது வந்து உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து. அடுத்து வந்து சுக்கிரன் ராசிக்கு வந்து சுக்கிரன் வந்து 6ஆம் அதிபதி. உடல் நலம் சம்பந்தப்பட்டதுல ரொம்ப கவனமா இருக்கணும் ஒண்ணு. இன்னொன்று வந்து குடுக்கல் வாங்கல், பசங்களுக்கு வந்து வாரிசுகளுக்கு வந்து அவங்ககிட்டயும் யாராவது கடன் பிரச்சனைகள் இருந்தாங்கன்னாக்கா அந்த கடன் பிரச்சனை தீரும். யாருக்காவது வீட்டுல மருத்துவ செலவுகள்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்பு. பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். அது சொத்து சம்பந்தமான ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இடம் சம்பந்தமான ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த சுக்கிர தசையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. அதாவது 85 வயசுல இருந்து 20 வருடங்கள் ஒரு சில பேருக்கு வந்து முன்ன பின்ன வரலாம். அதாவது பின்னாடி வரக்கூடிய தசை வந்து இந்த குரு பயிற்சிங்கிற சிறப்பு அமைதியை கொடுக்கும். நிறைய வந்து ஆன்மீகம் சார்ந்து நிறைய சுற்றுலா போறதோ இல்ல கோயில் குளம் போறதோ இல்ல ஒரு அமைதியா இருக்கிறதோ, இது வரைக்கும் வீட்லயே வந்து நிறைய சண்டை சச்சரவு நெருக்கடிகள் நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை இந்த குருவுடைய பயிற்சி தரும். நன்றி.